நீர் எம்மையும் கனிவாய் காத்தருளும். மனிதருள் புனிதா மனமிரங்கும். நீர் எம்மையும் கனிவாய் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முன்னுரை. ஒரு தாய் தனது பிள்ளையை தமது கருவில் சுமக்கிறார், கைகளில் சுமக்கிறார், மடியில் சுமக்கிறார், தோளில் சுமக்கிறார், கண்களில் சுமக்கிறார், நெஞ்சில் சுமக்கிறார், எப்போதும் நினைவில் சுமக்கிறார். இருப்பினும் அக்குழந்தை அவருக்கு ஒரு நாளும் சுமையல்ல. அதுபோன்று இயேசு சுமந்த சிலுவை அவரது பிள்ளைகளான நமது மீட்புக்கான சிலுவை. அது அவருக்கு சுமையல்ல, சுகம்; வருத்தமல்ல, மீட்புக்கான திருத்தம். ஒவ்வொரு நிலையும் சுமந்து நிற்கும் சொல்லித்தரும் பாடம் என்ன? அறிவோம், நம்மையே ஆய்வு செய்வோம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாளிதழில் நல்ல சமாரியர் கைது என்ற தலைப்பில் வந்த செய்தி. திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற பேருந்தை ஓட்டியவர் அதனை தூக்க கலக்கத்துடனும் கவனக்குறைவுடனும் ஓட்டுகிறார். அதிலிருந்த பயணிகள் அனைவரையும் மரண பயம் கவிக்கொள்கிறது. பயணிகளின் கூச்சலினால் பேருந்தை அவர் நிறுத்துகிறார். அவர்களின் பயணம் தடையாகிறது. அப்போது அதே பேருந்தில் பயணியாக பயணித்த வேறொரு ஓட்டுநர் பேருந்தை ஓட்டிச் செல்ல முன்வருகிறார். பயணிகளும் பாதுகாப்பாக சென்னை சென்று சேர்க்கின்றனர். ஆனால் அவர் பேருந்தை கடத்தி வந்துவிட்டார் என்று குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்படுகிறார். நல்ல சமாரியனாக செயல்பட்டவருக்கு கிடைத்த பரிசு கைது. இயேசுவாகிய நல்ல சமாரியருக்கு இங்கே கிடைத்த தீர்ப்பு சிலுவை மரணம். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்று போதித்தவருக்கு இந்த நிலை. இது நீதி அல்ல, அநீதி. நாம் எதை சுமக்கிறோம்,
நீதியை சுமக்கிறோமா, அநீதியை சுமக்கிறோமா? ஜெபம். நீதியின் வேந்தரே, நீதியை நெஞ்சில் சுமந்து பிறர் மீது அநியாய தீர்ப்பிடாதவர்களாயும் நேர்மை தன்மையோடு வாழ்வோர்களாயும் நாங்கள் இருக்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் நிலை. இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நினைவொப்பம் வாங்குவதற்காக ஆட்டோகிராப். சாந்தி நிகேதனுக்கு ரவீந்திரநாத் தாகூரிடம் ஒரு இளைஞன் சென்றான். தாகூரின் செயலர் மாலிக் உன்னையே நீ அறிவாய் என்று அவனுடைய நினைவொப்ப கையேட்டில் எழுதி தாகூரிடம் அவருடைய கையெழுத்துக்காக அனுப்புகிறார். தாகூர் அவ்வேட்டின் மறுபக்கத்தை திருப்பி உன்னையே நீ மறப்பாய் என்று எழுதி கையெழுத்திடுகிறார். தன்னையே அறிவது நல்லது, ஆனால் தன்னையே மறப்பது தியாகமானது. மானுடர் மீது கொண்ட அன்பினால் இயேசு தம்மையே வெறுமையாக்கினார். அடிமை நிலை ஏற்றார். சிலுவையை சுமக்க தம்மையே கையளித்தார். நாம் எதை சுமக்கிறோம்? சுயநலனை சுமக்கிறோமா, பிறர் நலம் சுமக்கிறோமா? ஜெபம். உண்மையை எமக்கு அளிக்கும் இறைவா, எம்மில் இருக்கும் சுயநல வேர்களை அகற்றி பிறர் நலன் பேணுபோர்களாக நாங்கள் இருக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஒரு குடிசை வீட்டை பார்த்து ஓர் ஓட்டு வீடு சொல்லியது, சாதாரண காட்டுக்கு கூட தாங்க மாட்டாய் போலிருக்கு. அந்த ஓட்டு வீட்டை பார்த்து ஒரு மாடி வீடு சொல்லியது, ஒரு சூறாவளி காற்றடித்தால் நீ நிற்க மாட்டாய் போலிருக்கு. இரும்பு குழாய்கள் பூமிக்குள் இறக்கப்பட்டு அமைக்கப்பட்ட பலமாடி கட்டிடம் அலட்சியமாக அந்த சாதாரண மாடி வீட்டை பார்த்து கேட்டது, அதிகமாக போனால் உன் ஆயுள் 15 ஆண்டுகள் நீடிக்குமா? மாடி வீடு பதில் சொல்லவில்லை. ஒரு நடுநீசியில் பூகம்பம் அந்த இடத்தை குலுக்கி எல்லாம் வீழ்ந்து சமமானது. ஆணவம் எப்போதும் அழிவுக்கான ஆரம்பமே. தம்மை தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் என்று கற்பித்த இயேசு சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார். கடவுளின் திருமானாக இருந்து தம்மையே முழுவதுமாக தாழ்த்தி கொண்டார். இங்கே அவர் பலமிழந்தவராக கீழே விழுகிறார். நாம் எதை சுமக்கிறோம்? தாழ்ச்சியை சுமக்கிறோமா, ஆணவத்தை சுமக்கிறோமா? ஜெபம். தாழ்ச்சியை கற்பிக்கும் இறைவா, எமக்குள் எழும் ஆணவத்தையும் அதிகார போதைகளையும் நாங்கள் அகற்றி வாழ்ந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நல்ல கடுமையான வெயிலில்
மகன் ஒருவர் விறகு கீறி கொண்டிருக்கிறார். அவருடைய தாய் தன்னுடைய பேரனை இடுப்பில் வைத்துக்கொண்டு தனது மகன் கடும் வெயிலில் விறகு கீறி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார். தனது குழந்தையை தமது தாய் வெயிலில் வைத்துக் கொண்டு நிற்பதை பார்த்த அவர் தன் தாயிடம், அம்மா, பிள்ளையை இப்படி வெயிலில் வைத்துக் கொண்டு நிற்கிறாயே என்று கடிந்து கொள்கிறார். அவரது தாய், மகனே, வெயிலில் நீ படும் பாடுதான் என் கண்களுக்கு தெரிகிறது. உனது பிள்ளை வெயிலில் இருப்பது உனக்குத்தான் தெரிந்துள்ளது என்றார். வாக்கு மனுருவாக்கி வாழ்வாக வந்தபோது தன்னை கருவில் தாங்கிய தாயை தான் உருவாக்கம் பெற்றிட மெய் வருத்தியவரை நன்றியுடன் பார்க்கிறார் இயேசு. தனக்கு தாய்நிலை தந்து சேயாக தன்னிடம் வளர்ந்தவரை பாசத்துடன் பார்க்கிறார் அந்த தாய். பெற்றோர் இல்லாமல் பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் அன்றி பெற்றோருக்கும் மகிழ்வில்லை. பாச பரிமாற்றமே பாக்கியமான வாழ்வுக்கு ஏற்றம். நாம் எதை சுமக்கிறோம்? பாசம் சுமக்கிறோமா? பாசாங்கு சுமக்கிறோமா? ஜபம். மனித வாழ்வை குடும்ப வாழ்வாக்கி மகிழ்வித்த இறைவா, எங்களது குடும்ப உறவுகளில் பாசமும் நேசமும் நிறைந்து பாசாங்கங்கள் அற்றிருக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஒரு தோப்பிலே ஒரு தேக்கு மரமும் ஒரு மாமரமும் அருகருகில் வளர்ந்திருக்கின்றன. தேக்கு மரம், நான் வளர்ந்து வெட்டப்பட்டதும் வலிமை மிகு பொருளாவேன், மதிப்பு மிக்கதாக இருப்பேன். இருப்பினும் எல்லோரும் உன்னையே விரும்பி போற்றுகின்றனர், ஏன் என்று மாமரத்திடம் கேட்டது. அதற்கு மாமரம், நான் வாழ்கிற போதே வழங்குகிறேன், நீ வீழ்கிற போது மட்டுமே விநியோகிக்கிறாய் என்று சொன்னது. வாழும் போதே வழங்கி வாழ்தலே வாழ்வாங்கு வாழ்தல். இறப்பிற்கு முன்பு ஏதாவது செய்யலாம் என இருப்பது சாவுக்காக வாழ்தல். இயேசுவின் தேவை அறிந்து உதவியதன் வழியாக வாழ்வாங்கு வாழ்பவர் ஆனார் சிமியோன். நாம் எதை சுமக்கிறோம்? வழங்குதல் சுமக்கிறோமா? வாரிக்கொள்ளுதல் சுமக்கிறோமா? ஜபம். வாழ்வழித்து வாழ்வுக்கான கொடைகள் தந்து வாழ்விக்கும் இறைவா, பெறுவதை விட கொடுப்பதே பேறு பெற்ற வாழ்வு என்று நாங்கள் உணர்ந்து வாழ்ந்திட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பஞ்சத்தில் சிக்கிய ஒரு பெண் குழந்தை உடல் உருகி நடக்க தெம்பில்லாமல் மயங்கி குப்பிர விழுந்து விடுகிறாள். அக்குழந்தையை தனது உணவாக்கிக் கொள்ள கழுகு ஒன்று அவளை நெருங்கி காத்திருக்கிறது. அதனை கெவின் கார்டர் தத்துரூபமாக பல கோணங்களில் புகைப்படம் எடுக்கிறார். அவர் எடுத்த அந்த புகைப்படங்கள் அவருக்கு புகழ்மிகு புலிட்சர் விருதை பெற்று தருகிறது. அதே போன்று சிறுமியை காப்பாற்றாமல் படமெடுக்க காத்திருந்த அவர் ஒரு கொலையாளி போன்ற விமர்சனமும் அவர் மீது வீழ்ந்தது. ஓராண்டுக்குள் அந்த குழந்தையை காப்பாற்ற வாய்ப்பிருந்தும் அதை செய்யாமல் புகழ்மிகு புகைப்படங்கள் கிடைக்குமே என்று இரக்கமில்லாமல் இருந்தேனே என்ற குற்ற உணர்வு அவரை கொள்கிறது. அவர் தற்கொலை செய்து கொண்டு மடிகிறார். இயேசுவின் பாடுகளின் பழுவின் பாரத்தை, அதன் கோரத்தை காண்கிற வெரோனிகா அவர் மீது இரக்கம் கொள்கிறார். இரக்கத்தோடு அவரது முகத்தை துடைக்கிறார்.
இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்பது இயேசுவின் வாக்கு. நாம் எதை சுமக்கிறோம்? இரக்கம் சுமக்கிறோமா? இரங்காமை சுமக்கிறோமா? ஜெபம். இரக்கத்தின் திருமுகமாக முகவரியாக இருக்கும் இறைவா, நாங்கள் இரக்கமற்றவர்களாய் வாழ்ந்திடாது இரக்கம் மிக்கவர்களாக வாழ்ந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இருள் வெளியிலிருந்து ஒரு குரல் கேட்டது. எனக்கு வழியும் தெரியவில்லை, என்னிடம் ஒளியும் இல்லை. அதற்கு பதில் சொல்வது போல் அதே இருள் வெளியிலிருந்து வேறொரு குரல் கேட்டது. எனக்கு வழியும் தெரிகிறது, என்னிடம் ஒளியும் இருக்கிறது. முதல் மனிதர் உற்று பார்க்கிறார். எங்கும் இருளே, ஒன்றும் புலப்படாமல், நண்பனே, உமது கையில் இருப்பது மாய விளக்கோ என்று அவர் திரும்பவும் கேட்டார். இது கைவிளக்கல்ல, மனவிளக்கு, நம்பிக்கை விளக்கு என்று இரண்டாவது மனிதர் நம்பிக்கையோடு கூறினார். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துவோரும் அதை நிறைவு செய்வோரும் இயேசுவே. நம்பிக்கை குந்தி இருந்தோரை கடிந்து கொண்டவரும் அவரே. உன் நம்பிக்கையே உன்னை குணமாக்கிட்டு என்று மொழிந்தவரும் அவரே. அவர் இங்கே வீழ்ந்தாலும் வீழ்ந்தே கிடக்கவில்லை, நம்பிக்கையுடன் எழுந்து நடந்ததை அறிகிறோம். வீழ்ந்தே கிடப்பது பலவீனம். இறைவனின் துணையினால் எதையும் செய்ய இயலும் என நம்புவது பலமானது. நாம் எதை சுமக்கிறோம்? நம்பிக்கையை சுமக்கிறோமா? அவன் நம்பிக்கையை சுமக்கிறோமா? ஜெபம். நம்பினோரை நலமாக்கும் இறைவா, அவன் நம்பிக்கையின் அவதாரங்களாக நாங்கள் இல்லாமல் நம்பிக்கையின் நாதம் கொண்டிருக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஒருவருக்கு நோய் கடுமையாயிற்று. அவரது மருத்துவர் வரவழைக்கப்பட்டார். நோயாளியின் மனைவி மருத்துவரிடம், அவரது நோய்க்கு நானே காரணம், அவருக்கு ஏற்காத உணவை சமைத்து சாப்பிட வைத்தது நானே என்று கூறினார். என் நோய்க்கு நானே காரணம், எனக்கு ஆகாதது என்று அறிந்தும் ஆசைப்பட்டு உண்டது நானே, ஆகவே தவறு என்னுடையதே என்று நோயாளி சொன்னார். உடனே மருந்து பெட்டியை தூக்கி கொண்டு அந்த மருத்துவர் புறப்படுகிறார். நோயாளியின் மனைவி மருந்து கொடுக்கவில்லையா என்று கேட்டார். அந்த மருத்துவர், மருந்து வேண்டாம், அவர் தன்னை உணர்ந்து கொண்டார். தன்னை உணர்ந்தவர் நோயை உணர்ந்தவர், நோயை அறிந்தவர் மருந்தை அறிந்தவர் என்று சொன்னார். எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்பது இயேசுவின் வாக்கு. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் என்கிறது திருமந்திரம். நம்மே அறிந்து நம் நிறைகுறை அறிந்து நம்மே வளர்த்து உயர்வு பெற அழைக்கிறது இந்நிலை. நாம் எதை சுமக்கிறோம்? அறிதல் சுமக்கிறோமா? அறியாமை சுமக்கிறோமா? ஜெபம். அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றான இறைவா, உம்மை அறிதலும் எம்மே அறிதலிலும் உயர்ந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. தண்ணீருக்கு மேலே ஒரு தாமரை சிரித்துக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் அதை ரசித்து மகிழ்ந்திட ஒருவர் மட்டும் அது பற்றி யோசித்தார். இந்த தாமரை பூவின் உயரம் 2 அடி இருக்குமா, 4 அடி இருக்குமா, எவ்வளவாக இருக்கும்? பளிச்சென்று அவருக்கு ஒரு பொறி தட்டியது. தாமரைக்கு ஏது உயரம்? தண்ணீரின் உயரமே தாமரையின் உயரம். தண்ணீர் 2 அடியாக இருந்தால் தாமரை அதற்கு மேல் நிற்கும். 20 அடியாக தண்ணீர் உயர்ந்தால் தாமரை அதற்கு மேல் நிற்கும். தண்ணீரின் உயரமே தாமரையின் உயரமாக இருப்பது போல எண்ணத்தின் உயரமே வாழ்வின் உயரம். தந்தையின் திருவுளமே தனது லட்சியம், அதுவே தனது உணவு என்ற உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்தவர். அதற்காக தன்னை ஈந்தவர் இயேசு. அதற்காக அவர் கொண்டிருந்த உறுதி உயர்ந்தது, உரமானது. ஆகவே 3ஆம் முறை வீழ்ந்தும் எழுந்து நடக்கிறார். நாள்கள் வாழ்வை நகர்த்துவதை விட லட்சியம் நோக்கி வாழ்வு நகர்வது நல்லது. அதற்கான உறுதியோடு உழைப்பது சிறந்தது. நாம் எதை சுமக்கிறோம்? உறுதி சுமக்கிறோமா? உறக்கம் சுமக்கிறோமா? ஜெபம். உலகை மானுட ஆற்றலுக்கு உட்படுத்த எங்களுக்கு பணித்த இறைவா, நாங்கள் உறுதியுடன் உழைக்கவும் எங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பட்டதாரி இளைஞன் வயிற்று பிழைப்புக்காக ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் சேர்கிறான். சிங்கத்தின் வாயில் தலையை நுழைய விடும் நபர் லீவு. அவருக்கு பதில், நீ தலையை விடு என்றார் மேனேஜர். காட்சிக்கான நேரம் வந்ததும் கண்ணீருடனும் நடுக்கத்துடனும் சிங்கத்தின் முன் சென்று, நான் ஒரு இளங்கலை பட்டதாரி, என் நிலையை பார்த்தாயா, என்னை கடித்து விடாதே என்றான். சிங்கம் சிரித்துக்கொண்டே, நான் ஒரு முதுகலை பட்டதாரி, வேலை கிடைக்காமல் சிங்கத்தின் தோலை போர்த்தி கொண்டு வித்தை காட்டி பிழைக்கிறேன் என்றது. சிங்கத்தின் தோலுக்குள் மனிதன் ஒளிந்தது போன்று மனிதனுக்குள் ஒளிந்திருக்கும் மாசுகள் பல. மாண்புமிக்க இயேசுவின் மானம் பறிப்பதற்காக அவரது ஆடைகளை களைந்தனர். மனிதனுக்கு மாண்பினை ஆடையாக சூடியவர் அவர். வெளியிலிருந்து மனிதருக்குள் செல்பவை அல்ல, மனிதருக்குள்ளே இருந்து வெளியே வருபவையே மனிதரை தீர்ப்படுத்துபவை என்று மொழிந்தவர் அவர். வெளி வேஷங்களை உயர்த்தி பிடித்து வாழ்வது அல்ல, உள்ளத்தின் அழகை மாண்பை காப்பதும் அடுத்திருப்போரின் மாண்பை மதிப்பதும் காப்பதுமே சிறந்தது. நாம் எதை சுமக்கிறோம்? மாண்பு சுமக்கிறோமா, மாசுகளை சுமக்கிறோமா? ஜெபம். உமது உருவிலும் சாயலிலும் எம்மை படைத்த இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள மாண்பினை பேணவும் எம்மோடு இருப்போரின் மாண்பினை மதித்து வாழவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஒரு தந்தைக்கும் அவரது மகனுக்கும் மனவருத்தம் ஏற்பட்டது. இருவரும் கடுமையாக தர்க்கம் செய்து கொண்டனர்.
மகனது வளர்ப்புக்கும் படிப்புக்கும் செய்த செலவுகளை பட்டியலிட்டு அந்த தந்தை கூறினார். மகன் கூறினான், என் படிப்புக்கு செலவழித்த தொகையை காட்டிலும் அதிகமாகவே நான் உமக்கு சம்பாதித்து தந்துள்ளேன். தந்தை அலட்சியமாக புன்னகை செய்தார். பிறகு நிதானமாக, ஒரு வித்தில் உருவாகிற மரம் ஆயிரக்கணக்கான வித்துக்களை தோற்றுவிக்கலாம். ஆனால் அந்த ஒரு வித்திற்கு அவை அனைத்தும் சமமாகுமா என்றார். இயேசுவின் போதனை சாதனை அனைத்தும் மனு குலத்திற்கு வித்தானவை, சத்தானவை. அதுபோன்ற அவர் சிந்திய இரத்தமும் மனுக்குலத்திற்கு புண்ணியம் அளிக்கும் மருந்தானது. அது புழுதியில் மறைவதற்காகவோ மடிவதற்காகவோ சிந்தப்பட்டதல்ல. மாறாக புண்ணிய தீர்த்தமாகி புவி வாழ்வோரின் பாவங்களை கழுவி புனிதமாக்கிட தெளிக்கப்பட்டது. விசுவாசிப்போரின் வாழ்வு புனிதமிக்கதாக மாறிட விதைக்கப்பட்டது. நாம் எதை சுமக்கிறோம்? புனிதம் சுமக்கிறோமா, பாவம் சுமக்கிறோமா? ஜெபம். தூய்மையான உள்ளத்தோடு எங்களை இருக்க அழைக்கின்ற இறைவா, நாங்கள் எங்கள் அகத்தை உமக்கேற்ற ஆலயமாக்கி கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஹென்றி போர்ட் சுவாமி விவேகானந்தருடைய அமெரிக்க பயணத்தின் போது அவரை பார்க்க சென்றார். அவர் இறந்த அறைக்குள் போர்டு நுழைந்த போது அவர் கடிதம் எழுதி கொண்டிருந்தார். கடிதத்தை முடித்துவிட்டு போர்டை புன்சிரிப்புடன் வரவேற்ற விவேகானந்தரிடம், சுவாமி, எல்லோருமே என்னை கண்டதுமே மரியாதையோடு எழுந்து நிற்பர். நீங்கள் மட்டும் எவ்வித சலனமும் இல்லாமல் இருப்பது ஏன்? நான் நினைத்தால் உங்களுக்கு எவ்வளவோ உதவிகள் செய்ய முடியும் என்றார் போர்டு. அதற்கு விவேகானந்தர், நான் என்று எல்லாம் உமக்காகவே நீர் செய்து கொள்ளும் போது உம்மை விரும்பி பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது? நீர் பிறருக்காக என்ன செய்திருக்கிறீர்? உம்மை இதற்காக நான் பாராட்டி மரியாதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு பதிலளித்தார். உலகின் மீது கொண்ட அன்பினால் தமது ஒரே திருமகனை உலகிற்கு அனுப்பினார் தந்தை இறைவன். அத்தந்தையின் திருமகன் உலகோர் மீது கொண்ட அன்பினால் தன்னையே சிலுவைக்கு கையளித்தார். அவர் நம்மீது அன்பு கொண்டிருப்பது போல நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே அவரது கட்டளை. நாம் எதை சுமக்கிறோம்? அன்பை சுமக்கிறோமா, சுயநலம் சுமக்கிறோமா? ஜெபம். திருமகன் வழியாக எங்களை மீட்க திருவுளமான இறைவா, நாங்கள் எங்களது நம்பிக்கையினாலும் அதற்கேற்ற நடவடிக்கைகளாலும் மீட்புக்கு உரியோராக இருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 13ஆம் நிலை. இயேசு தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஒரு ஜப்பானிய தாயின் குடும்பத்தில் 5 பேர் இறந்து விட்டார்கள். அவர் கடைசி மகனும் போரில் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டு வருந்தி அழுதாள். உன் குடும்பத்தில் 5 பேர் இறந்த போது அழாத நீ இப்போது மட்டும் ஏன் அழுகிறாய் என கேட்டனர். அவரோ, மற்றவர்கள் இறந்தபோது அடுத்தடுத்து அனுப்ப ஆள் இருக்கிறார்கள் என்று நான் அப்போதெல்லாம் அழவில்லை. கடைசி பையனும் இறந்த பிறகு இனிமேல் போருக்கு அனுப்ப மகன் இல்லையே என்பதை நினைத்து அழுகிறேன் என்றார். மரியே, உன் மகன் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் என்று உரைக்கப்படுவார். அவருடைய அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது
என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் என்பவை வானதூதரின் வாக்கு. இப்போது அம்மகனை இறந்த உடலாக தமது திருமடியில் தாங்கி நிற்கும் வேதனை அனுபவிக்க கூடாத வியாக்குலம். ஆனால் இப்போது அந்த அன்னையின் ஆழ்துயர் இழந்த தம் திருமகனை பற்றியதை விட இருக்கின்ற தமது தத்து பிள்ளைகளை பற்றியதே, அவர்களது மீட்பு பற்றியதே. நாம் எதை சுமக்கிறோம்? மீட்பை சுமக்கிறோமா? தண்டனை தீர்ப்பை சுமக்கிறோமா? ஜெபம். திருமகன் வழியாக எங்களை மீட்க திருவுளமான இறைவா, நாங்கள் எங்களது நம்பிக்கையினாலும் அதற்கேற்ற நடவடிக்கைகளாலும் மீட்புக்கு உரியோராக இருக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சாவை எதிர்நோக்கி படித்திருந்த தத்துவ ஞானியிடம், குருவே, தாங்கள் இறந்த பின்பு தங்களை புதைக்கவா எரிக்கவா என்று சீடர்கள் கேட்டார்கள். அழிக்கப்பட வேண்டியவை எப்படி அழிக்கப்பட்டால்தான் என்ன என்றார் அவர். அவர் இறந்ததும் சர்ச்சை எழும்பியது. அவரை புதைக்கவே வேண்டும், அவர் விரும்பியது அதுவே என்றனர் சிலர். எரிக்கவே வேண்டும், அவர் விரும்பியது அதுவே என்றனர் வேறு சிலர். சர்ச்சை முற்றி கைகலப்பு ஆரம்பமாகிறது. தத்துவ ஞானியின் நண்பர் அச்சீடரிடம், அவரை புதைப்பதிலும் எரிப்பதிலும் நீங்கள் வேறுபட்டு நிற்கிறீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் உங்களுள் வேறுபாடு இல்லை. ஆமாம், அவர் கற்றுக் கொடுத்தவற்றையும் அவரது படிப்பினைகளையும் புதைப்பதில் ஒன்றாக நிற்கின்றீர்கள் என்றார். வழியும் உண்மையும் வாழ்வுமானவர் இயேசு. வாழ்விற்கான ஊற்றாகுமாறு தந்தையால் அனுப்பப்பட்டவரும் அவரே. அவர் புதைக்கப்படவில்லை, மாறாக விதைக்கப்பட்டார். எனவே சாவு அவரை சாகடிக்கவில்லை, கல்லறை அவரை காவு கொள்ளவும் இல்லை. அவரது உயிர்ப்புக்கான ஓலையை மட்டுமே அது வாசித்தது. உயிர்ப்பின் சாட்சியத்தை உலகத்திற்கு உரைப்பதையே அது செய்தது. நாம் எதை சுமக்கிறோம்? சாட்சியம் சுமக்கிறோமா? எதிர்ச்சார்ந்து சுமக்கிறோமா? ஜெபம். நீங்கள் என் சாட்சிகள் என்று திருமகன் வழியாக மொழிந்தவரே, எங்களது சொல்லும் செயலும் உமக்கு சான்று பகர்பவையாக இருக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தத்தால், ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவின் பாடுகளையும் சிலுவை பாதையையும் தியானித்த நாம் இப்போது இயேசுவின் திரு ரத்தத்தால் நம்மை ஒப்புக் கொடுக்கும் ஜெபத்தை ஜெபிப்போம். கருணையிலும் அன்பிலும் நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, சிலுவையின் உச்சியில் எங்களுக்காக நீர் சிந்திய திரு ரத்தத்தின் முன் தாழ்மையுடன் முழங்கால் மடங்கி நாங்கள் வந்து நிற்கிறோம். உமது திரு ரத்தம் அன்பின் உச்ச சாட்சியாக, மன்னிப்பின் ஊற்றாக, மீட்பின் விலையாக இந்த உலகின் மீது பொழிந்தது. அந்த திரு ரத்தத்தின் வல்லமையில்
நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களையே உமக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் பாவங்களின் பாரம் உமது தோள்களில் சுமக்கப்பட்ட போது, எங்கள் குற்றங்களின் காயங்கள் உமது உடலில் பதிந்த போது, நாங்கள் வாழ்வு பெறும்படி நீர் மரணத்தை தேர்ந்தெடுத்தீர். உமது திரு இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் எங்களை அழைக்கும் கருணையின் மொழியாக, பயப்படாதே, நான் உன்னை மீட்டேன் என்று ஒலிக்கிறது. அந்த அழைப்பை கேட்டு எங்கள் வாழ்வின் எல்லா தருணங்களையும் உமது திரு இரத்தத்தின் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை சோதித்து அறியும் நீர், எங்கள் பலவீனங்களை வீழ்ச்சிகளையும் அறிவீர். நாங்கள் செய்த பாவங்கள், சொல்லிய கடுமையான வார்த்தைகள், நினைத்த தீய எண்ணங்கள், மறந்த அன்பு செயல்கள் அனைத்தையும் உமது திரு இரத்தத்தால் கழுவி சுத்திகரியுங்கள். உமது இரத்தம் எங்கள் ஆன்மாவின் மீது விழுந்து எங்களை புதிய மனிதர்களாக மாற்றட்டும். கல்லான இதயங்களை மாம்ச இதயங்களாக மாற்றும் அந்த வல்லமை இன்று எங்களுக்குள் செயல்படட்டும். இயேசுவே, உமது திரு இரத்தத்தால் எங்கள் குடும்பங்களை ஒப்படைக்கிறோம். தாய், தந்தை, பிள்ளைகள், முதியோர் அனைவரையும் உமது இரத்தத்தின் பாதுகாப்பு சுவருக்குள் அடைத்தருளும். உடைந்த உறவுகள் சீரடையட்டும். பகைமை அன்பாக மாறட்டும். அமைதி இல்லாத வீடுகளில் உமது சமாதானம் குடியேறட்டும். உமது திரு இரத்தம் எங்கள் இல்லங்களில், வாசல்களில் அபய குறியாக விளங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் உடலும் மனமும் அனுபவிக்கும் அனைத்து நோய்கள், வேதனைகள், பயங்கள் மீது உமது திரு இரத்தத்தின் குணமளிக்கும் சக்தியை பொழியுங்கள். மருத்துவம் கைவிடப்பட்ட இடங்களில் கூட உமது இரத்தம் உயிரை எழுப்பும் வல்லமையாய் செயல்படட்டும். மனச்சோர்வு, விரக்தி, நம்பிக்கையின்மை ஆகியவற்றை உமது இரத்தத்தின் ஒளியால் விரட்டி அருளும். எங்கள் கண்ணீரை துடைத்து புதிய நம்பிக்கையின் பாடலை எங்கள் உதடுகளில் வையுங்கள். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் உழைப்பையும் எங்கள் பணியையும் எங்கள் கனவுகளையும் உமது திரு இரத்தத்தால் முத்திரையிடுங்கள். நாங்கள் செய்யும் அனைத்தும் உமது மகிமைக்காக அமையட்டும். அநீதியின் வழிகளை விட்டு விலகி நீதியின் பாதையில் நடக்க உமது இரத்தம் எங்களுக்கு வலிமை அளிக்கட்டும். இந்த உலகின் சோதனைகளில் சிக்காமல் உமது சக்தியில் நிலைத்திருக்க உமது இரத்தம் எங்களை காக்கட்டும். ஆண்டவரே, திருச்சபையையும் உமது மக்கள் அனைவரையும் உமது திரு இரத்தத்தால் ஒப்படைக்கிறோம். பிரிவுகள் ஒன்றுபட, பலவீனர்கள் வலிமை பெற, ஏழைகள் உயர்த்தப்பட உமது இரத்தம் புதுப்பிக்கும் சக்தியாக ஒழியட்டும். உமது சிலுவையின் நிழலில் எல்லோரும் ஒன்றாய் கூடி உமது அன்பை சாட்சி செய்ய அருளும். இயேசுவே, இறுதியாக நாங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் உமது திரு இரத்தத்தில் ஒப்படைக்கிறோம். கடந்த காலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட, நிகழ்காலம் உமது கிருபையில் நிலைக்க, எதிர்காலம் உமது திட்டத்தில் பாதுகாப்படைய உமது இரத்தத்தால் எங்களை சூழ்ந்தருளும். மரணத்தின் நிழல் வந்தாலும் உமது இரத்தத்தின் நம்பிக்கையில் நித்திய வாழ்வை நோக்கி நடக்க எங்களுக்கு தைரியம் தாரும். கருணை நிறைந்த இயேசுவே, உமது இரத்தத்தின் வல்லமையில் எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்து எல்லாம் உமதே என்று அறிவிக்கிறோம். எங்கள் வாழ்வு முழுவதும் உமது திரு இரத்தத்தின் சாட்சியாக மாறட்டும். உமக்கே புகழ், மகிமையும் என்றென்னும் உண்டாகுக. ஆமேன். இப்போது இயேசுவின் திருமுகத்தை குறித்து திருத்தந்தை புனிதர் 9ஆம் பயஸ் இயற்றிய ஜெபத்தை ஜெபிப்போம். இனிய இயேசுவே, உமது இரத்தத்தால் எங்களை கண்ணோக்கி பார்த்தருளும். அன்று வெரோனிகாவை இரக்கத்தோடு பார்த்தது போலவே எங்கள் ஒவ்வொருவரையும் இரக்கத்தோடு பார்த்தருளும். உமது சிறப்பான தரிசனத்தை எங்கள் இக கண்களால் காண
நாங்கள் அருகதையற்றவர்கள். ஆதலால் எங்கள் இதயத்தை நோக்கி உமது திருமுக தரிசனத்தை திருப்பி அருளும். இந்த தூய தரிசனத்தால் எங்கள் இதயம் உற்சாகம் அடைந்து இவ்வுலக வாழ்வின் ஆன்மீக போரில் எங்களுக்கு தேவையான மனதிடனை உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து பொழிந்தருளும். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.